ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செல்வி மேஜிக் ஸ்டோரியில் இன்றைக்கி 2 அழகான குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அழகான கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் எவ்வளவுதான் தன் நிலத்தில் வேலை பார்த்தாலும் அவனுடைய நிலத்தில் பயிர்கள் விளையவே இல்லை. ரொம்ப கவலையோடு இருந்தான். ஒரு நாள் தன் நிலத்தில் வேலை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு அழகான பொக்கிஷம் கிடைத்தது. அதை பார்த்தவுடன் அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். இதை தான் மட்டும் வைத்து கொள்ளலாமா என்று யோசித்தான். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அவன் தன் கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்காமல் கிராமத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த ஸ்டோரிக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பேராசைப்பட்டோன்னா நமக்கு என்னென்னா தீங்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த ஒரு ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு அழகான கிராமத்தில் ராஜன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்தான். அவனுடைய பழக்கமே பொய்கள் சொல்லியே வாழ்க்கை நடத்துவான். அவன் காட்டுக்கு சென்ற பொழுது ஒரு சாமியாரை காப்பாற்றினான். சாமியார் அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தார். நீ சொல்கிற பொய் எல்லாம் பழிக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே அவன் என் வீடு முழுக்க தங்கமாக இருக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு போய் பார்த்தா தங்கமாக இருந்தது. உடனே அவனோட ஆசை அதிகமாயிருச்சு. உடனே அவன் நான் இந்த ஊரில் தலைவராக இருக்கணும் அப்படின்னு நினச்சான். சில நாட்களாகவே அவன் தலைவராகவும் ஆயிட்டான். அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஊர் நாசமாக போட்டும் அப்படின்னு நினச்சான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததும் அவன் ரொம்ப கவலையோடு இருந்தான். உடனே என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இனிமே இந்த ஊர் எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சான். அவன் நினச்ச உடனே ஊரில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. நம்மளோட வார்த்தையை பார்த்து பேசணும். நம்மளோட வார்த்தைக்கு ரொம்ப சக்தி இருக்குது. என்ன வார்த்தை பேசினாலும் பார்த்து பேசணும்.